ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் ஜிகே தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும் மக்களாட்சி. தமிழகத்தில் டேஸ் மாநகராட்சிகள் உள்ளன: 14, 15, 16, 13. விடை 15. தமிழகத்தில் நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம்: பெரம்பலூர், நீலகிரி, காஞ்சிபுரம், வேலூர். விடை காஞ்சிபுரம். தமிழகத்தில் அதிகப்படியாக 22 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம்: காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர், விழுப்புரம். விடை விழுப்புரம். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளின் தவறானது எது? சேலம், திருப்பூர், தஞ்சாவூர், கரூர். விடை கரூர். தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் உள்ள நகராட்சியில் டேஷுக்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கும்: 10,000, 50,000, 1,00,000, 10,00,000. விடை 1,00,000. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி டேஷ் ஆகும்: அரக்கோணம், அருப்புக்கோட்டை, ராசிபுரம், வாலாஜாபேட்டை. விடை வாலாஜாபேட்டை. மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுவது: மாவட்ட ஊராட்சி, கிராம ஊராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி. விடை கிராம ஊராட்சி. நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் டேஸ் ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன: 3, 4, 5, 6. விடை 4. 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் எத்தனை சதவீத இடங்களில் வெற்றி பெற்றனர்? 33%, 35%, 38%, 50%. விடை 38%. எந்த ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்துள்ளது? 2014, 2016, 2017, 2018. விடை 2016. மாநகராட்சியின் தலைவர் டேஸ் என அழைக்கப்படுகிறார்: மேயர், கமிஷனர், பெருந்தலைவர், தலைவர். விடை மேயர். தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்கள் எண்ணிக்கை: 35, 36, 37, 38. விடை 38. இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பு தொடங்கப்பட்ட மாநிலம்: குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு. விடை தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 38வது மாவட்டமாக உருவாக்கப்பட்ட மயிலாடுதுறை எப்போது உருவாக்கப்பட்டது? 20 ஏப்ரல் 2020, 20 மார்ச் 2020, 24 பிப்ரவரி 2020, 24 மார்ச் 2020. விடை 24 மார்ச் 2020.
கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அதிகாரிகள் யார்? மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஆசிரியர், அனைத்தும் சரி. விடை அனைத்தும் சரி. மாவட்ட ஊராட்சியின் மக்கள் தொகை அளவு என்ன? 10,000, 50,000, 5,000, 1,00,000. விடை 5,000. ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலராக நியமிக்கப்படுபவர் யார்? இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி, அரசு அதிகாரி, செயல் அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர். விடை வட்டார வளர்ச்சி அலுவலர். பேரூராட்சியின் மக்கள் தொகை அளவு எவ்வளவு? 10,000, 50,000, 5,000, 1,00,000. விடை 10,000. நகராட்சியின் மக்கள் தொகை அளவு எவ்வளவு? 1,00,000க்கும் அதிகம், 2,00,000க்கும் அதிகம், 50,000த்திற்கு அதிகம், 10,00,000த்திற்கு அதிகம். விடை 1,00,000க்கும் அதிகம். தமிழ்நாட்டின் 15வதாக உருவாக்கப்பட்ட மாநகராட்சி எது? நாகர்கோவில், ஓசூர், ஆவடி, திண்டுக்கல். விடை ஆவடி. மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் நேரு, காந்தி, ஆப்ரஹாம் லிங்கன், நெல்சன் மண்டேலா. விடை ஆப்ரஹாம் லிங்கன். மக்களாட்சியின் பிறப்பிடம் சுவிட்சர்லாந்து, கிரேக்கம், ரோம், எகிப்து. விடை கிரேக்கம். நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யார்? எம்.என். ராய், ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத், அம்பேத்கர். விடை அம்பேத்கர். உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு டேஷ் ஆகும்? சுவிட்சர்லாந்து, இந்தியா, ஐஸ்லாந்து, நியூசிலாந்து. விடை நியூசிலாந்து. உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்ட மக்களாட்சி நாடு கிரேக்கம், சான் மரினோஸ், ஐஸ்லாந்து, இங்கிலாந்து. விடை ஐஸ்லாந்து. பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ள நாடு கிரேக்கம், மனித தீவு, சான் மாரினோஸ், இங்கிலாந்து. விடை சான் மரினோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான சிறப்பு கேள்வி: நேரடி மக்களாட்சியில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றவர்கள் வாக்காளர்கள், மக்களின் பிரதிநிதிகள், அரசியல்வாதிகள், சொத்துரிமை உள்ளவர்கள். இந்த கேள்விக்கான சரியான பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.